இப்போ நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.4 சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்க. இப்போ ஒரு அத்லெட் மீட் இருக்கு. அதில் 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் இருக்கான் ஒரு பிளேஸ்க்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 5 பாயிண்ட்ஸா, செகண்ட் பிளேஸ் 3 பாயிண்ட்ஸ், தேர்ட் பிளேஸ் 1 பாயிண்ட், டோட்டல் பாயிண்ட் வந்து 56ன்றான். மீன் நிறைய தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, லெட் என்னோட ஃபர்ஸ்ட் பிளேஸை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ செகண்ட் பிளேஸை நான் என்ன எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி தேர்ட் பிளேஸை நான் வந்து இசட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எவ்வளோ இண்டிவிஜுவல் ப்ரைஸஸுக்கு 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு 24 ப்ரைஸஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் 24. அப்போ இதான் என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ். அப்போ 5x பிளஸ் செகண்ட் பிளேஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ். அப்போ 3y பிளஸ் தேர்ட் பிளேஸ் வந்து 1 பாயிண்ட். அப்போ டோட்டல் பாயிண்ட் வந்து 46. அப்போ இதான் என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 2. அதே மாதிரி நிறைய தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸாகவும் இருக்காங்களாம். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அவங்க தேர்ட் பிளேஸாக இருக்காங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட். இதுதான் என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேவா? இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னா, சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் நம்பர் 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் 24. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் பிளஸ் ஒய்யோட ஆன்சர் என்னது, இசட். கரெக்டா? அப்போ இசட் பிளஸ் இசட் ஈக்குவல் 24. அப்போ 2z ஈக்குவல் 24. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, இசட் ஈக்குவல் 24 டிவைட் பை 2. அப்போ இசட் ஈக்குவல் டு 12ன்னு தெரியுது. ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இசட் ஈக்குவல் டு 12. இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இசட் ஈக்குவல் டு 12. இப்போ என்ன பண்ணலாம், சப்ஸ்டிடியூட் என்னோட இசட் ஈக்குவல் டு 12 இன் ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுப்போம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 என்னவா ஆகிடும், ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 மாறிடும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்னா, சப்ஸ்டிடியூட் என்னோட இசட் ஈக்குவல் டு 12 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுப்போம். ஓகே, அப்போ என்ன ஆகும், 5x plus 3y plus z, z-ஓட 12 equal to 56. ஓகேவா? அப்போ என்ன உனக்கு 5x plus 3y equal to 56. இந்த plus 12 ஆன்சர் பொசிஷனா -12. அப்போ வந்து 44ன்னு வந்துடும். இதை நான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் மாடிஃபை பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், சால்வ் ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3 சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3யோட வேல்யூ என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன இருக்குது, 12. கரெக்டா? ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது, 5x பிளஸ் 3y ஈக்குவல் டு 44. இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போ இதுதான் நான் இப்போ சால்வ் பண்ணணும். ஓகேவா? இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? இப்போ நான் இதில் ஒய்யை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, ஒய்யை இப்போ நான் கேன்சல் பண்ணா என்ன பண்ணணும், இப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் 3யை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? சாரி, 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 12 3s are 36. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2வை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது, 5x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 44. இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போ சைன் சேஞ்ச் பண்ணாதான் ஒய் கேன்சல் பண்ணும். இப்போ மைனஸ் மைனஸ் மைனஸ், அப்போ ப்ளஸ் 3y மைனஸ் 3y கேன்சல் ஆகிடும். அப்போ -2x ஈக்குவல் டு இதை வந்து நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து -8 கிடைக்கும். அப்போ ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டுத்தையும் சைன் அடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8/2 ஈக்குவல் டு நம்மளுக்கு 4 கிடைச்சிருச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு, 4. ஓகேவா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 படி பார்த்தா என்னது, நம்மளுக்கு வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்யோட ஆன்சர் என்னது, 12. கரெக்டா? எக்ஸ் பிளஸ் ஒய்யோட ஆன்சர் வந்து 12னா அப்போ 4 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. அப்போ ஒய் ஈக்குவல் டு 12 மைனஸ் 4. அப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒய்யோட ஆன்சர் என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். கரெக்டா? இப்போ நம்மளுக்கு 3 வேல்யூமே கிடைச்சிருச்சு. நம்ம ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும்தான் மாற்றுறோம் நம்ம. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து என்ன எடுத்தோம், நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் கிடைக்கும், 4 ப்ரைஸஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போ செகண்ட் பிளேஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும், செகண்ட் பிளேஸுக்கு வந்து நம்மளுக்கு 8 ப்ரைஸஸ் கிடைக்கும். 8 ப்ரைஸஸ். அதே மாதிரி இப்போ தேர்டு பிளேஸுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸஸ் கிடைக்கும், 12 ப்ரைஸஸ் கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கரெக்டா? தேங்க்யூ.